இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். பேதுரு யோவானும் ஆலயத்திற்கு போகிறார்கள். அது ஜெபவேளை டைம் ஆகிய 9ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கு ஆலய வாயிலே ஒரு பிறவியில நடக்க முடியாத ஒருத்தரை கொண்டு வைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அங்கே இருப்பான். அவர்கள் பாருகிறவர்கள் போகிறவர்கள் பிச்சை போடுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு சாயங்காலம் அவனை சுமந்து கொண்டு போய்விடுவார்கள். பேதுரு யோவான் அங்கு வரும்பொழுது அந்த நடக்க முடியாமல் அது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற மனிதன் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பேதுரு யோவான் நோக்கி கையேந்துகிறார். பேதுரு யோவானும் அவர்களிலே வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பான்ட்டு அவனை உற்று பார்க்கிறார்கள். அவன் அவனுடைய கையை பார்க்கறான் அல்லது பைய பார்க்கறான், ஏதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லி அதெல்லாம் பார்க்காதப்பா எங்களை நோக்கி பாருன்னு சொல்லும் பொழுது அந்த நடக்க முடியாமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்க மனிதன் பேதுரு யோவானுடைய முகத்தையும் பார்க்கிறான். அவர் சொல்லுகிறார்கள், உன்கிட்ட உனக்கு கொடுக்க வெள்ளியும் பொண்ணு இல்ல, ஆனா ஒண்ணு இருக்குது, உன்னுடைய இந்த நிலைமையே மாற்றக்கூடியது, அதனால நான் உங்களுக்கு அதை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால நடக்க வைக்கிறாங்க. பேதுரு அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். அதோடு மட்டுமல்ல, அவனை உற்று பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஆண்டவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கிறார்கள். இவனுடைய இயலாமை, இவனுடைய சூழ்நிலை, பிறவியில் இப்படி ஆயிடுச்சு, இது ஒண்ணும் பண்ண முடியாது, வாழ்நாள் முழுதும் இப்படிதான் இருப்பாப்பா, சேஞ்ச் இல்ல அல்லது என்ன பரவதாரமா தரேன்னு சொல்லிட்டு போய் அப்படி தாண்டிட்டு போகல. மாறாக இவர்கள் விசுவாசத்தின் மூலமாக அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும் பார்க்கறாங்க. எழுந்து நடன்னு சொல்றாங்க. குறைவுகள் பெருசா தெரியல அவங்க 2 பேருக்கும். இந்த மனிதனால நடக்க முடியும், இந்த மனிதனை நடக்க வைக்க முடியும், அதற்கு இயேசு இருக்கிறாரே, அவருடைய நாமம் இருக்குன்னு சொல்லி எழுப்பி விட்டு போயிடலாங்க. சந்தோஷமா நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். அது எருசலேமே ஒரு அசைவு அசைச்சிச்சுது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிப்போமா? இங்கு பார்த்து நமக்கு பிரச்சனைகளும் இயலாமையும் முடியாத காரியங்கள் தான் பெருசா தெரியும். 2 மனிதர்கள் நடந்து போறாங்க காட்டின் வழியா, இருட்டி விட்டு. அடுத்த இடத்துக்கு போனோம்னா வழி தெரியல. ஒருத்தர் சொல்றான், எப்பா பயமா இருக்குப்பா, எல்லா பக்கமும் இருள், என்ன செய்யறதுன்னு தெரியல, வழியே தெரியல, என்ன பண்றதுங்கும் போது இனி அவ்வளவுதான் போலுக்குன்னு சொல்லும் போது இல்ல போயிடலான் போது அந்த பக்கத்துல உள்ள நண்பன் உடனே மரத்து மேல ஏறி பாக்குறான், தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிறான். இவன் நம்ப மாட்டேங்கிறான். வெளிச்சம் எங்க பாத்துறது, இருளாதான் இருக்குது, நீ வா எனக்கு பின்னாடி வா, அங்க பாரு அந்த வெளிச்சத்து நேரம் நம்ம போகல, இந்த சைடு தான் தெரியுதுன்னு சொல்லி அவன் ஃபெய்த்ல நடக்க போ, கண்டிப்பா வரும்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த வெளிச்சம் இன்னும் பெருசா தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமா பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. கரெக்டா அங்க போன உடனே இடத்த கண்டுபிடிச்சாங்க, சேஃபா போய் பிரயாணத்தை முடிச்சுட்டாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு அநேக நேரம் அப்படிதான். நம்ம இருள் அதிகமா இருக்கும்பொழுது அதுதான் நம்ம கண்ணோக்கி பார்க்கிறோம். பக்கத்துல ஒரு வெளிச்சம், ஒரு சின்ன டாட் மாதிரி ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சாலும் அதை நோக்கி பிரயாணப்பட்டா போதும், அது பெரிய வெளிச்சமா மாறிடும், நம்ம அதை ரீச் ஆயிடுவோம். முட்கள் இருக்குது பார்க்காதுங்க, அந்த முட்கள்லயே ரோஜா இருக்குது, அதுதான் கண்ணில் படணும். இன்னைக்கு அது படாது, முட்களா இருக்குது, வாழ்க்கை முழுது பிரச்சனை, எல்லாம் தோல்வி. அது எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்குது, எவ்வளவோ நன்மைகள் இருக்குது, எவ்வளவோ கிருபைகள் இருக்குது, எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் தடுமாற மாட்டோம், விசுவாசத்திலே பெருகுவோம். இந்த விசுவாசம் மற்றவர்களுக்கும் பெருக்கத்தை கொண்டு வரும்படியாய் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் மாறிவிடும், நாமும் செயல்படுவோம். பேதுரு யோவான் அதைத்தான் செய்தார்கள். ஏன் நாம் செய்யக்கூடாது? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக நேரம் நாங்கள் குறைவுகளே பார்க்கிறோம், வெறுமையானவைகளை பார்க்கிறோம், பின்பு புலம்புகிறோம், எல்லா வெறுமையா இருக்குத, வருமானம் வந்தது கொஞ்ச நாள் எல்லாம் குறைஞ்சு போகும்போது இனி உள்ள நாட்கள் என்ன செய்வோம்னு சொல்லி அந்த எம்டினஸ் பாக்குறோம், காசு இல்லைன்னு சொல்லி புலம்புறோம், வேலையில பிரச்சனைனா பிரச்சனை தான் பெருசு இருக்குன்னு பாக்குறோம். என்ன எவ்வளவு காரியங்கள் இருக்குதுப்பா, அவைகளை பார்க்காமல் அவைகள்லாம் ஓரம் கட்டிட்டேன். உம்முடைய வல்லமே, உம்முடைய கிரியைகளை, உண்மையில் வைக்கிற அந்த விசுவாசத்தை நாங்க பார்த்து தொடர்ந்து நீர் நடத்த வல்லவர் என்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒருவேளை குறைவுகளை பார்த்து சோர்ந்து போய் வாழ்க்கையை முட்கள் ஆகிவிட்டது, சாபமா இருக்குது, நரகமாயிடுச்சுன்னு சொல்ற நிலைமையெல்லாம் மாற்றி
இம்மையிலும் சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். நீங்க அதான் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. உண்மை சார்ந்து கொண்டு உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அந்த கிருபை நீர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை மாறாத சூழ்நிலைகள் இன்றையிலிருந்து மாறட்டும் அப்பா. நாங்கள் இனி குறைவுகளை பார்க்க போவதில்லை, நிறைவாகிய உண்மை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, நிறைவான நீர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். அந்த பாக்கியத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நிறைவான தேவன் நமக்கு வரும் பொழுது நம்முடைய பார்வைகளும் நிறைவா இருக்கும். போகிற இடங்களிலும் குறைவுகளை மாற்றி நிறைவை கொண்டு வருவோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.